ஹாய் ஹலோ வெல்கம் டு கல்கேஜி சைட். நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூஸ் டென்சஸை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? கண்டினியூ அப்படின்னாலே என்ன அர்த்தம்? கண்டினியூ அப்படின்னாலே தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருத்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு செயல் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இன்னும் முடியலை, அது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரியான சென்டென்சஸை மேக் பண்ணுறதுக்கு நம்ம கண்டினியூஸ் டென்சஸை யூஸ் பண்ணுவோம். ஆன்கோயிங் ஆக்ஷன்ஸு, ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ்ஸு, இதை சொல்கிறதுக்காக நம்ம கண்டினியூஸ் டென்சஸ் யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸ் டென்ஸில் சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்களை மனசில் வச்சுக்கணும். ஒன்று பார்த்துட்டிங்கன்னா பி ஃபார்ம் வெர்ப்ஸ். இந்த பி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாலே இரு அப்படின்னு அர்த்தம். பின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இரு. பி கேர்ஃபுல் அப்படின்னா கவனமாக இரு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பி சைலண்ட் அப்படின்னா அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பி ஃபார்ம்ஸாக வரக்கூடிய அதோடைய ப்ரெசன்ட் ஃபார்மான ஆம் இஸ் ஆர் இதுக்கு என்ன அர்த்தம்? இரு அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி இந்த பி ஃபார்மருடைய பாஸ்ட் ஃபார்மான வாஸ் வேர், அதுக்கு என்னதான் அர்த்தம்? இருன்னு அர்த்தம். அதே போல் இந்த பி ஃபார்மருடைய ப்ரெசன்ட் ஃபார்மான வில் பி ஆர் ஷல் பிக்கும் என்னவா அர்த்தம் இருக்கும்? இரு அப்படின்னு தான் அர்த்தமாக இருக்கும். அடுத்து ரெண்டாவதாக நம்ம மனசில் வச்சுக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்ப் ஃபோர் அல்லது வெர்ப் ஐஎன்ஜி. இதை நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு கூட சொல்லலாம். வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து வரக்கூடிய வெர்ப் ஃபார்ம். பிளேனா பிளேயிங், ஸ்லீப்னா ஸ்லீப்பிங், ஸ்டாண்டுனா ஸ்டாண்டிங், வாக்னா வாக்கிங். இதுமாரி வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து வருது நம்ம வெர்ப் ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐஎன்ஜிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கொண்டுன்னு வரும். பிளேயிங் அப்படின்னா விளையாடி கொண்டு, டாக்கிங் அப்படின்னா பேசிக்கொண்டு, ஸ்டாண்டிங் அப்படின்னா நின்று கொண்டு அப்படின்ற அர்த்தத்தில் வரும். கண்டினியூஸ் டென்ஸில் சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னாலே என்ன தேவை? இந்த பி ஃபார்ம் வெர்பும் அண்டு இந்த ஐஎன்ஜி வெர்பும் தேவை நம்மளுக்கு. இந்த பி ஃபார்ம் வெர்பும் ப்ளஸ்ஸு இந்த வெர்ப் ஐஎன்ஜி சேர்த்து தான் நம்ம சென்டென்சஸ் மேக் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு என்னவா அர்த்தம் இருக்கும்? கொண்டிருத்தல் அப்படின்ற அர்த்தத்தில் வரும். பி ப்ளஸ் பிளேயிங் அப்படின்னா விளையாடி கொண்டீரு. பி ப்ளஸ் டாக்கிங் அப்படின்னா பேசிக்கொண்டிரு அப்படின்ற மீனிங்கில் வரும். ஃபஸ்ட்டு நாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணி எப்படி அதில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் வெர்ப் ஃபோர். இல்லை சப்ஜெக்ட்டுங்கிறத நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே அப்படின்ற இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் தான் நம்ம சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல எழுத போகிறோம். அண்டு ஆம் இஸ் ஆர், அதில் ஆம் இஸ் ஆர் வந்து பி ஃபார்ம் இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஃபார்ம். ஓகேவா? இந்த ஆம் இஸ் அப்படிங்கிறது சிங்குலருக்கு பக்கத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஆம்ங்கிறது சிங்குலர், சரிங்களா? ஆருங்கிறது ப்ளூரலில் வந்துடும். இதில் ஆம்ங்கிறது நம்ம எதுக்கு பக்கத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம்? ஐக்கும் பக்கத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணுவோம். ஆருங்கிறது எல்லா ப்ளூரல் சப்ஜெக்டும் பக்கத்தில் யூஸ் பண்ணுவோம். அண்டு செகண்ட் பர்சனில் நம்மளுக்கு அல்டர்னேட்டிவ் ஃபார்ம் இல்லையே, அதனால் யூங்கிற வார்த்தைக்கு பக்கத்தில் நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம அதில் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ ஆம் பிளேயிங். ஐங்கிறது சப்ஜெக்ட்டு. இதில் ஆம் இஸ் ஆரில் ஐக்கும் பக்கத்தில் ஆம் மட்டும் தான் வருங்கிறதுனால ஆம் எடுத்துக்கிட்டோம். வெர்ப் ஃபோர் நம்ம என்ன எடுத்துருக்கோம்? பிளேயிங் எடுத்துருக்கோம். ஐ ஆம் பிளேயிங், நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ என்ன வந்திருக்கு? கொண்டு இரு அப்படின்னு வந்திருக்கு. அப்போ எல்லாத்துலேயும் எந்த டென்ஸாக இருந்தாலும் அதில் என்ன மீனிங்காக இருக்கும்? கொண்டிருன்னு வரும். ஒரு பி ஃபார்ம் வெர்பு ப்ளஸ்ஸு வெர்பு ஃபோர் யூஸ் பண்ணும்போது கொண்டிரு அப்படின்ற அர்த்தத்தில் வரும். ஐ ஆம் பிளேயிங், நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். வி ஆர் பிளேயிங், நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம். யூ ஆர் பிளேயிங், நீ விளையாடி கொண்டிருக்கிறாய். நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். He is playing, அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். She is playing, அவள் விளையாடி கொண்டிருக்கிறாள். It is playing, அது விளையாடி கொண்டிருக்கிறது. They are playing, அவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றனர், அவைகள் விளையாடி கொண்டிருக்கின்றன. இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ஸ்ட்ரக்சர் நல்லா மனசில் பதியணும் அப்படின்னா என்ன செய்யணும்? சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் என்ன பி ஃபார்ம் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதை நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். ஐ ஆம், வி ஆர், யூ ஆர், ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ், தே ஆர். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். கிராமருங்கிறது நம்ம சொல்ல பழகும், எழுத பழகும். நம்மளுக்கு ப்ராக்டிஸ் மட்டும் தான் முக்கியம். நல்லா சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்.
அண்டு அதை எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே மனசில் இருக்கும். இதெல்லாம் மேக்ஸ் மாதிரி ஃபார்முலா கிடையாது. எந்த சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் என்ன வெர்பு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதலுக்காக தான். இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சரே தேவையில்லை. இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு அட் த மொமெண்ட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த மொமெண்ட் அட் ப்ரெசென்ட். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஐ எம் டாக்கிங் வித் யூ, யூ ஆர் லிசனிங் த வீடியோ, யூ ஆர் வாட்சிங் த வீடியோ. இப்போ இந்த மொமெண்ட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை சொல்கிறதுக்காக நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வேறு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிளான்டு ஆக்ஷனை சொல்கிறதுக்காக. ஓகேவா? என்னது? ஒரு பிளான்டு ஆக்ஷனை சொல்கிறதுக்காக நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நாளைக்கு நான் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு விசிட் பண்ண போகிறேன். ஐ எம் விசிட்டிங் கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிள். இந்த ஆக்ஷனு இன்னும் நடக்கலை, நடக்க போகுது. நம்ம அதை எதில் சொல்லியிருக்கோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக சொல்லியிருக்கோம். இது ஒரு பிளான்டு ஆக்ஷன். ஸோ ஒரு பிளான்டு ஆக்ஷன் சொல்கிறதுக்காகவும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ்ஸு வாஸ் வேர் ப்ளஸ் வெர்பு ஃபோர். சப்ஜெக்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் எடுத்துக்க போகிறோம். அண்டு வாஸ் வேர், வாஸ் அப்படிங்கிறது சிங்குலருக்கு பக்கத்தில் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். வேருங்கிறது ப்ளூரல் பக்கத்தில் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸு வெர்பு ஃபோருக்கு நம்ம ப்ளே அப்படின்ற வெர்பு எடுத்துக்கிறோம். ஐ சப்ஜெக்ட்டு, வாஸ்ங்கிறது வாஸ் வேர், ஐங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருங்கிறதுனால நம்ம வாஸ் எடுத்துருக்கோம். வெர்பு ஃபோருக்கு ப்ளே, ஐ வாஸ் பிளேயிங், நான் விளையாடி கொண்டு இருந்தேன், நான் விளையாடி கொண்டிருந்தேன். இது என்ன வந்து நம்மளுக்கு கொண்டிரு அப்படின்னு வருது பார்த்தீங்களா? ஐ வாஸ் பிளேயிங், விளையாடி கொண்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு வி வேர் பிளேயிங், நாம் விளையாடி கொண்டிருந்தோம். யூ வேர் பிளேயிங், நீ விளையாடி கொண்டிருந்தாய், நீங்கள் விளையாடி கொண்டிருந்தீர்கள். ஹீ வாஸ் பிளேயிங், அவன் விளையாடி கொண்டிருந்தான். ஷீ வாஸ் பிளேயிங், அவள் விளையாடி கொண்டிருந்தாள். இட் வாஸ் பிளேயிங், அது விளையாடி கொண்டிருந்தது. தே வேர் பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர், அவைகள் விளையாடி கொண்டிருந்தன. அப்போ இதோட ஸ்ட்ரக்சரும் மனசில் பதியணும். நம்ம இதையும் ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கலாமா? இப்போ என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். ஐ வாஸ், ஐ வாஸ், ஐ வாஸ். வி வேர், வி வேர். யூ வேர், யூ வேர். He was, he was. She was, she was. It was, it was. They were, they were. I was playing, we were playing, you were playing, he was playing, she was playing. It was playing, they were playing. இது மாதிரி சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் மனசு நல்லா பதியும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இந்த மொமெண்ட்டில் பாஸ்ட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். நேற்றுக்கு இந்நேரம் நான் ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அதை சொல்கிறது நேற்றுக்கு இந்நேரம், சரிங்களா? நேற்றுக்கு இந்நேரம் ஸ்கூல்லேருந்து நான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வாஸ் கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல், ஐ வாஸ் கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல். அப்போ இந்த மொமெண்ட்டில் பாஸ்டில் என்ன நடந்துச்சோ அதை சொல்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது நேற்றுக்காக இருக்கலாம், அல்லது அதுக்கு முதல் நாளாக இருக்கலாம், லாஸ்ட் வீக்காக இருக்கலாம், லாஸ்ட் மந்த்தாக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ் பாஸ்ட். ஓகேவா? அடுத்து கண்டினியூஸ் டென்சஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபியூச்சர் டென்ஸில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தட் இஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ்ஸு will or shall plus be plus the verb for. இதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எதை எடுத்துக்க போகிறோம்? சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். அண்டு வில் ஆர் ஷாலில் வில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து சென்டென்சஸ் எழுத போகிறோம். அடுத்து பி. இங்கே பார்த்துட்டு என்ன வந்திருக்கு? பி வந்திருக்கு. நம்ம என்ன யூஸ் பண்ணல? பி ஃபார்ம் வரக்கூடிய ஆம், இஸ், ஆரோ அல்லது வாஸ், வேரோ அது மாதிரி எந்த பி ஃபார்ம்ஸும் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? பிங்கிற வெர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்? இந்த வில் ஷல் அப்படிங்கிறது மாடல் வெர்ப். ஓகேவா? இந்த மாடல் வெர்ப்ஸ் பக்கத்தில் எப்பவுமே என்ன வரும்? மாடல் வெர்ப்ஸு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ரூட் வெர்ப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா பேஸ் வெர்ப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ப்ளஸ் வெர்ப் ஃபோர். வெர்ப் ஃபோர் நம்ம எதை எடுத்திருக்கோம்? பிளேயிங் அப்படின்ற வெர்ப் எடுத்திருக்கோம்.
இப்போ நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஐ வில் பி பிளேயிங். இல்லை ஐங்கிறது சப்ஜெக்ட்டு, வில் எடுத்திருக்கோம், அண்ட் பி வெர்பு ஃபார் ஐஎன்ஜி. ஐ வில் பி பிளேயிங். நான் விளையாடிக்கொண்டு இருப்பேன். இதில் என்ன வந்திருக்கு? கொண்டிரு அப்படிங்கிற வார்த்தை தான் வந்திருக்கு. நான் விளையாடிக்கொண்டு இருப்பேன். we will be playing. நாம் விளையாடிக்கொண்டு இருப்போம். you will be playing. நீ விளையாடிக்கொண்டிருப்பாய். நீங்கள் விளையாடிக்கொண்டிருப்பீர்கள். he will be playing. அவன் விளையாடிக்கொண்டிருப்பான். she will be playing. அவள் விளையாடிக்கொண்டு இருப்பாள். it will be playing. அது விளையாடிக்கொண்டிருக்கும். they will be playing. அவர்கள் விளையாடிக்கொண்டிருப்பார்கள். அவைகள் விளையாடிக்கொண்டிருக்கும். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் மனசில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை நல்லா படித்து பார்த்துக்கணும். ஓகேவா? படித்து பார்த்துக்கலாம். ஐ வில் பி பிளேயிங். we will be playing. you will be playing. he will be playing. she will be playing. it will be playing. they will be playing. இப்போ நம்ம ஃப்யூச்சர் கண்டிஷன்ஸை எங்கே யூஸ் பண்ணுவோம்? இந்த நேரத்தில் ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம ஃப்யூச்சர் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ நாளைக்கு நான் ஊருக்கு போயிட்டு இருப்பேன். ஐ வில் பி கோயிங் டு மை வில்லேஜ். ஐ வில் பி கோயிங் டு ஹாஸ்பிட்டல். ஐ வில் பி கோயிங் டு டெம்பிள். இப்போ ஃப்யூச்சரில் இதே நேரத்தில் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது நாளைக்காக இருக்கலாம், இல்லை நாளை கழிச்சு இருக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் வீக்காக இருக்கலாம், அல்லது நெக்ஸ்ட் மந்த்தாக இருக்கலாம். ஃப்யூச்சரில் இதே நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம ஃப்யூச்சர் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஓரளவு ரீகேப் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நம்ம கண்டிஷன்ஸஸ் பார்த்தோம். கண்டிஷன்ஸை யூஸ் பண்ண ஒரு ஆக்ஷன் இன் ப்ராக்ரெஸ்ஸு ஒரு ஆன்கோயிங் ஆக்ஷன்ஸை சொல்கிறதுக்காக நம்ம கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணால் ஒரு பி ஃபார்ம் வெர்பு ப்ளஸ் வெர்பு ஐஎன்ஜி தேவை. ப்ரெசன்ட் கண்டிஷன்ஸில் இதோட ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் am is or plus verb 4. I am playing, we are playing, you are playing, he is playing, she is playing, it is playing, they are playing. And past continuous tense la subject plus was, were plus verb 4. I was playing, we were playing, you were playing, he was playing, she was playing, it was playing, they were playing. Next future continuous tense la subject plus will or shall plus be plus v4. I will be playing, we will be playing, you will be playing, he will be playing, she will be playing, it will be playing, they will be playing. And present continuous tense la நம்ம ஒரு action in progress at the momentல நடந்துட்டு ஒரு action சொல்றதுக்காகவும் and ஒரு planned future action சொல்றதுக்காகவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் கண்டினியூஸில் நம்ம இந்த மொமெண்ட்டில் பாஸ்ட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதை சொல்கிறதுக்காக நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை இந்த மொமெண்ட்டில் நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பர்ஃபெக்ட் டென்சஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.